இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டில் மின்சார தட்டுப்பாட்டை போக்கவும் மாற்று எரிசக்தியை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு பதில் வாகன தயாரிப்பு, விற்பனை ஊக்குவிக்கப்படுகிறது. அதற்கு தேவையான மின்சாரத்தை சூரிய ஒளியில் இருந்து பெற சோலார் மின் உற்பத்தி பெருக்கத்திற்காக திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் வீடுகள் தோறும் மேற்கூரையில் சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. 1 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கும் வகையிலான சோலார் மின் பேனல் அமைக்க மத்திய அரசு 30,000 ரூபாய் மானியம் வழங்குகிறது. இதன் மூலம் வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை வீட்டின் உரிமையாளர்களே இயற்கை முறையில் தயாரித்துக் கொள்வதுடன் கூடுதல் மின்சாரத்தை மின் வாரியத்திடம் ஒப்படைக்கலாம். இதன் மூலம் மின் கட்டணத்திற்காக செலவழிக்கப்படும் பெரும் தொகை மிச்சப்படுத்தப்படுவதுடன் வருமானம் ஈட்டவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2024 பிப்ரவரியில் பிரதமரின் இலவச மின்சாரத்திற்காக சோலார் பேனல் அமைக்கும் திட்டம் நாடு முழுவதும் துவங்கியது. 1 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட சோலார் பேனல் அமைக்க 30,000 ரூபாய், 2 கிலோவாட்டுக்கு 60,000 ரூபாய், அதற்கு மேல் ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் 18,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் 25 லட்சம் வீடுகளில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் இலக்குடன் செயல்பட்ட நிலையில் கடந்த மாதம் வரை 60,000 வீடுகளில் மட்டுமே சோலார் மின் பேனல் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக மின் வாரிய அதிகாரிகள் கூறியதாவது: வீடுகளின் மேற்கூரையில் சோலார் மின் பேனல் அமைக்க 70,000 ரூபாய் செலவாகிறது. இதில் மத்திய அரசு 30,000 ரூபாயை மானியமாக வழங்குகிறது. மீதமுள்ள தொகையை மக்களை ஏற்க வேண்டியுள்ளது. எனினும் ஒருமுறை செலவழித்து சோலார் பேனல் அமைத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மின்கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் வராது. மிகப்பெரிய தொகை சேமிக்கப்படும். இதை கருதி சிலர் தாமாக முன்வந்து சோலார் பேனல் அமைக்கின்றனர். ஆனால் தமிழகத்தில் இது பற்றிய விழிப்புணர்வு இல்லை. மத்திய அரசு போல் மாநில அரசும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மானியமாக வழங்கி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தால் இத்திட்டம் பெரும் வெற்றி பெறும். அப்படி நடந்தால் தமிழக மின் வாரியத்திற்கான செலவு குறையும். வெளிமாநிலங்களில் இருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்க்கலாம். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடு திட்டத்தின் கீழ் குஜராத்தில் 7,04,000 வீடுகளிலும், மகாராஷ்டிராவில் 6,03,000 வீடுகளிலும், உத்தரப்பிரதேசத்தில் 3,03,000 வீடுகளிலும் சோலார் மின் பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கேரளா, ராஜஸ்தான், ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இத்திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் மாநில அரசு தயக்கம் காட்டக்கூடாது. மின் வாரியமும் தமிழக அரசும் இணைந்து இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு உதவ வேண்டும் என அதிகாரிகள் கூறினர்.